டிஜிபி பொறுப்பேற்றார். இப்படித்தானே பத்திரிகை நண்பர்கள் பேப்பர் எழுதுவாங்க. பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார் எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டார், இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார். ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும். சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர்ல முதல் 3ல ஒருத்தர் பொறுப்பேற்கணும். முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பாக்குறாரு. இவங்களா சீனியாரிட்டி நம்பர் 1 சீமா அகர்வால், ரைட், இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க, தூக்கு. நம்பர் 2 தூக்கு, நம்பர் 3 தூக்கு, நம்பர் 4 தூக்கு, நம்பர் 5 தூக்கு, நம்பர் 6 தூக்கு. இந்தியாவில் எங்கேயுமே தனியா இல்லைங்க. நம்பர் 7 தூக்கு, நம்பர் 8 தூக்கு. 9வதாக சீனியாரிட்டியில யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்க டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது. முதலமைச்சர் என்ன பண்றாரு? பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார். அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய நிகழ்வுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் 8 அதிகாரிகள் போகவே இல்லை. எப்படி காவல்துறை விளங்கும்? எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க? அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை, கோஷ்டி போசல், அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப்பிசம் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும்?